வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதன்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு தூளுக்கு தேவையான சாமானங்களை எப்படி வறுக்கிறதுங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வறுக்கிறது கரெக்டாக இருக்கும்போது தான் அந்த சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள் அந்த ஸ்மெல் நல்லா வரும். எல்லாத்துக்கும் இதே காமன் பொருள் தான். அதனால் நீங்கள் எந்தெந்த பொருள் எப்படி வறுக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கடுகு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துனே மிதமான தீயில் வச்சு வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். கிராம்பு, பட்டை, கசகசா, இது குழம்பு மிளகாத்தூளுங்கிறதுனால இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது கரம் மசால், மட்டனுக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இளஞ்சி வீட்டில் இருக்கும்போதே வறுத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் சீரகம் போட்டு நல்லா அப்படியே பொரிஞ்சு வரணும். மணக்கும், கொஞ்சம் பொரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை வர வரைக்கும் வறுக்கணும் சீரகத்தை. அதே மாதிரி மல்லி வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது. மல்லி கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு வறுக்கணும். அடுத்தது சோம்பு அதே மாதிரி கொஞ்சம் பொரிஞ்சிருக்கு பார்த்திங்களா, பொரிஞ்சு சோம்பு ஸ்மெல் வர்ற வரைக்கும் வறுக்கணும். எல்லாமே இளந்தீயில் வச்சு வறுக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இது குறுமிளகு வந்து டப்புன்னு வெடிக்கும், அது வரைக்கும் வறுக்கணும். பார்த்திங்களா, நம்ம இது கடைக்கு நிறையா வறுப்போம். நான் உங்களுக்காக கொஞ்சமாக வறுத்து வீடியோ எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். நான் வந்து இது ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்பீடாக காட்டியிருக்கேன். உங்களுக்கு ஸ்லோவாக வேணுன்னா சொல்லுங்கள், நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கடலப்பருப்பு அது வந்து எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் எங்கேயும் கருகாமல் கையெடுக்காமல் மெதுவாக வறுக்கணுங்க. பார்த்திங்களா எப்படி வறுத்துருக்கேன்னு கொஞ்சம் கூட கருகாமல் வறுக்கணும். வெள்ளை உளுந்து அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதுக்கும் கண்டிப்பாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றலாம், கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டு. மிளகாயை நல்லா காய வச்சு காம்பு எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க. மிளகாயை தயவு செய்து எண்ணெய் ஊற்றி வறுக்காதீங்க. கடலப்பருப்புக்கும் உளுந்தம்பருப்புக்குமே லைட்டாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். இது துவரம்பருப்பு. கொஞ்சோண்டு துவரம்பருப்பு போட்டு சேர்த்தும் போது குழம்புக்கு இந்த தூள் போடும்போது கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கும். அதுக்காக துவரம்பருப்பு போடுறோம். துவரம்பருப்பு லைட்டாக எண்ணெய் ஊற்றி தான் வறுத்துட்ருக்கோம் பாருங்கள். அப்புறம் பெருங்காயம் வந்து நம்ம எல்ஜி கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் குழம்பு மிளகாத்தூள் நல்லா மணமாக இருக்கும். அந்த கட்டி பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு இப்படி நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. எல்ஜியெல்லாம் வந்து நல்லா லூஸாக தான் இருக்கும். இப்படி இழுத்திங்கனாலே வந்துடும். வந்தது எண்ணெயில் பொரிச்சும் போடலாம், இல்லை வடைச்சட்டி சூடாக இருக்கிற வடைச்சட்டியில் போட்டு ஹீட் பண்ணி இது மாதிரி பொரிச்சும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். கல்லுப்பு சேர்த்து அரைங்க, கருவேப்பிலையை காய வச்சு அரைங்க, மிளகாயை காய வச்சு உடச்சி அரைங்க. கண்டிப்பாக இப்படி அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எப்படி எங்கள் கடைகளில் சாம்பார் தூள், மிளகாத்தூள் எல்லாம் எப்படி அரைக்கிறோங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான டிஸ்பிளேயில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.